Hello students, welcome back to Smart Learn Tuition. So this is question number 20. A box contains 2 white balls, 3 black balls and 4 red balls. In how many ways can 3 balls be drawn from the box? 3 ball நம்ம எடுக்கணுமா? If at least 1 black ball is to be included in the draw. இதில் ஒரு கண்டிஷன், ஒரே ஒரு கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் மினிமமாக ஒரு பிளாக் பாலாவது இருந்து ஆகணும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், பிளாக் பால் மட்டும் தான் கண்டிஷன் வச்சுருக்காங்க. மீதி நீ எந்த பால் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இட் கேன் பி ஒயிட் பால் ஆர் பிளாக் பால். ஓகேவா? சாரி, பிளாக் இல்லை, ஒயிட் பால் ஆர் ரெட் பால். ஓகே, ஸோ அதுக்கு உனக்கு கண்டிஷன் வந்து ஒரு பிளாக் பாலுக்கு மட்டும்தான் கண்டிஷன் இருக்குது. ஸோ பிளாக் மட்டும் நம்ம தனியாக போட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம ஒயிட்டு ரெட்டுன்னு கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை, எல்லாமே நான் பிளாக்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ பிளாக் பால் மீதிலாம் நான் பிளாக் பால். ஸோ பிளாக் பால் 3 இருக்குது, நான் பிளாக் பால் மீதி ஒயிட் பால் எவ்வளோ இருக்குது 2, ரெட் பால்ஸ் எவ்வளோ இருக்குது 4 இருக்குது. ஸோ டோட்டலாக 6 பால்ஸ். நீ அது எப்படி வேணால் செலக்ட் பண்ணிக்கோ, அவங்க கொஷினில் கொண்டு வரல. உனக்கு பிளாக் பால் மட்டும்தான் கண்டிப்பாக வேணுன்றாங்க. மீதி நம்ம நான் பிளாக்காக வச்சுக்கலாம். ஸோ நான் பிளாக் எவ்வளோ இருக்குது 6 இருக்குது இப்போ. ஸோ பிளாக் பால் 3 தான் இருக்குது. 3த்தில் வந்து அட்லீஸ்ட் மினிமமாக ஒரு பிளாக் பாலாவது வந்து ஆகணும் அப்படின்றாங்க. ஸோ மினிமம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். மினிமம் டோட்டல் நீ எவ்வளோ பால் செலக்ட் பண்ணணும்? இன் how many ways? 3 balls, 3 பால் தான் டோட்டலாக செலக்ட் பண்ணணும். அதில் மினிமம் ஒரு பிளாக் பாலாவது இருந்தாகணும். அப்போ மினிமம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஒரு பிளாக் பால், மீதி 2 நான் பிளாக். ஸோ டோட்டலாக 3 பால்ஸ் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு, ஸோ மினிமம்னா 1வது இருந்தாகணும், அதுக்கு மேலேயும் போகலாம். ஸோ 2 பிளாக் பால், 2னா மீதி நான் பிளாக்கில் ஒரே ஒரு பால் எடுக்கலாம், சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 3மே பிளாக் பால், அப்போ நான் பிளாக்கு எதுவுமே வராது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா, இது செகண்ட் க்ரைட்டீரியா, இது வந்து தேர்ட் க்ரைட்டீரியா. ஸோ இது எப்படி எழுதலாம்? 3 பிளாக்கில் ஒரு பிளாக், ஸோ 3C1. 6ல் 2 பால், 6C2. இது வந்து ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா, 3C1 into 6C2. நெக்ஸ்ட் க்ரைட்டீரியா 3 பிளாக்கில் 2 பால் எடுக்கிறோம், 3C2. நெக்ஸ்ட் 6ல் 1, 6C1. இது வந்து செகண்ட் க்ரைட்டீரியா. லாஸ்ட் க்ரைட்டீரியா 3ல் 3மே எடுத்துக்கிறோம், 3C3. பிளாக் பால் நான் பிளாக் வந்து நம்ம எதுவுமே எடுக்கல, 6C0. இதெல்லாம் நம்ம தனித்தனி க்ரைட்டீரியா, தனித்தனியாக ஆன்சர் கண்டுபிடிச்சா நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ 3C1 into 6C2 இது வந்து ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா, ப்ளஸ் 3C2 into 6C1 திஸ் இஸ் செகண்ட் க்ரைட்டீரியா. அதுக்கு அடுத்தது வந்து 3C3 into 6C0 வந்து தேர்ட் க்ரைட்டீரியா. தனித்தனியாக ஆன்சர் கண்டுபிடிங்க. 3C1 ஓட வேல்யூ 3, 6C2 6 into 5 divided by 2. 3C2 சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு 3 தான் கிடைக்கும். 6C1 சிம்பிளிஃபை பண்ணால் 6 ப்ளஸ் 3C3 ஓட வேல்யூ 1, 6C0 ஓட வேல்யூ 1. ஸோ உங்களுக்கு எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் வந்து 64 வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் தனித்தனியாக இதுக்கு மட்டும் வேல்யூ கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் இதுக்கு மட்டும் தனியாக கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன்று மட்டும் தனியாக வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு எல்லா வேல்யூயும் ஆட் பண்ணுங்கள். யூ வில் கெட் 64. ஓகே, நீங்கள் இந்த கால்குலேஷன் நீங்கள் போட்டு பார்த்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கான்செப்ட் கிளியராக இருக்கணும், கால்குலேஷன் நீங்கள் போடணும். சிம்பிளிஃபிகேஷன் யூ ஹேவ் டு டூ. ஓகே, அப்போ தான் உங்களுக்கு மேக்ஸ் வரும். ஸோ திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 20. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். ஸோ திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 20. 21 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.